தட்டி நீதியின் சூரியனே உந்தன் ஒளிதனை வேண்டி நின்றோம். சதல உயர்த்து அன்பரை ஒளி வீசுமே. அந்தகாரம் நீங்கி அருள் பெறவே அன்பரை ஒளி வீசுமே. உலகின் இருளை நீக்கவே உண்மையாய் உண்மை தேடிடவே நீதியின் சூரியனே உந்தன் ஒளிதனை வேண்டி நின்றோம். அந்தகாரம் அருள் பெறவே அன்பரை ஒளி வீசுமே. நிதமும் நித்தமும் நடத்திடும் தேவனே நித்தியத்தின் வாசலாயிரும். நிதமும் நிதமும் நடத்திடும் நித்தியத்தின் வாசலும் சியோனில் சேர்த்துமை வாழ்ந்திடவே செங்கதி ஒளி வீசுமே. சியோனில் செங்கதி ஒளி வீசுமே. நீதியின் சூரியனே உந்தன் ஒளிதனை அந்தகாரம் அன்பரை ஒளி வீசுமே. அந்தகாரம் பெறவே அன்பரை ஒளி வீசுமே. ஹல்லேலூயா. மல்கியா 4:2 இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே யோசுவா 10, 12, 13 பார்த்துட்டோம். நான் நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்பல. அந்த சூரியன் இஸ்ரவேலர்களுக்காக ஒரு பகல் முழுவதும் என்ன செஞ்சிச்சு? நின்றது. எது வரைக்கும் நின்றது? அவருடைய வெற்றி பூரணமாகிற வரைக்கும், அவருடைய வெற்றி முழுமையாகிற வரைக்கும் அந்த சூரியன் அப்படியே நின்றது. அதே போல இந்த ஆண்டும் நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பூரண வெற்றியை கொடுக்க, பூரண ஜெயத்தை கொடுப்பதற்கு அந்த சூரியன் உங்களுக்காய் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சூரியன் நமக்காக நிற்க வேண்டுமானால் நாம் தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தில் சோதரிக்கிற தானியேல் 6:14 இப்படி சொல்லுகிறது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து சோதரிக்கிறோம், அவனை தப்புவிக்கிறதற்கு சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் பிரயாசப்பட்டான். ஆனால் பைபிள் சூரியன் அஸ்தமிக்க மட்டும் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான்? பிரயாசப்பட்டு தான். சூரியன் செட் ஆயிடுச்சு, சூரியன் மறைந்து விட்டது, அவன் பிரயாசங்களுக்கு பலன் இல்லை. அந்த நாள் அவன் எடுத்த முயற்சி எல்லாம் கம்ப்ளீட் ஆகலை. அவன் வேதனைப்பட்டான், தூக்கம் வரல. ஐயோ தானியேல எனக்கு உதவிகரமாக இருந்தானே, ஆசீர்வாதமாக இருந்தானே, நான் போட்ட கையெழுத்து அவனுக்கே வில்லங்கமாக மாறும்னு எனக்கு தெரியலையே, ஆனாலும் என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு ராத்திரியெல்லாம் அவன் சாப்பிடாம தூக்கம் வராம வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தான். தானியேல் 6:19 சொல்லுகிறது, காலமே கிழக்கு வெளுக்கும் போது, இப்போ ஒரு சூரியன் உதிக்குது பாருங்க, சோத்தரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சன் செட்டை பார்க்குறோம், இங்க ஒரு சன் ரைஸை பார்க்குறோம், சோத்தரிக்கிறோம். நேற்று தினம் சன் செட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு சன் ரைஸ் ஆகுது. ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில சன் செட்டாக இருக்கலாம், சூரியனுடைய அஸ்தமனமாக இருக்கலாம், ஆனால் இந்த புதிய ஆண்டில் சன் ரைஸ் ஆகுது. தேவனுடைய நீதியின் சூரியன் உங்கள் மேல். ஹல்லேலூயா. ஆமா, சோத்தரிக்கிறோம்.
சோத்திரிக்கிறோம். அப்படி உதிக்கும் போது அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை பிறந்தது. சோத்திரிக்கிறோம், ஒரு தைரியம் வந்தது. ஏதோ ஒரு நடந்திருக்கும் என்று அவன் எண்ணினான். அப்படியே வேகமாய் சோத்திரிக்கிறோம் அந்த கல்லறை அந்த சோத்திரிக்கிறோம் கெபியை நோக்கி ஓடினான். சோத்திரிக்கிற கெபியை நோக்கி என்ன செஞ்சான்? ஓடனான். சோத்திரம் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போயிட்டு அவன் சொல்றான், தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று அவன் சத்தம் போட்டான். பாருங்க, உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. நேற்றைக்கு ராஜா எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப சூரியன் உதிச்சிருச்சு. ராஜாவுக்கு பலன் வந்து சேர்ந்தது, ஒரு நன்மை வந்து சேர்ந்தது. எந்த தானியேலை இழந்துட்டோன்னு நினைச்சானோ, எந்த தானியேலை காப்பாற்ற முடியலன்னு யோசிச்சானோ, அந்த தானியேல் இப்போது வீர முழக்கம் விடுகிறதை பார்த்து ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நேற்றைக்கெல்லாம் ராஜாவுக்கு சந்தோஷம் இல்லை, நேற்றைக்கெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, நேற்றைக்கெல்லாம் ராஜா விசனம் தான். ஆனால் நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன், மறுநாள் இந்த தானியேல் அப்படியே கூட்டிட்டு அரண்மனைக்கு வரும் பொழுது, விருந்து வேடா சோத்திரம், அதை ராஜா வீட்டு விருந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போதுமே ஒரு சந்தோஷம் எப்போ ரெட்டிப்பாகும் தெரியுமா? ஒன்றை இழந்து அதை திரும்ப பெறும் பொழுது வர்ற மகிழ்ச்சி, ஒரு பொருளை வாங்கும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை விட அந்த பொருளை இழந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நேற்று தினத்தில் துயரம், துக்கம், வேதனை, சஞ்சலம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சதுனால ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காதா? அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் நீதியின் சூரியன் உதிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சோதரம். இதுக்கெல்லாம் அந்த நீதியின் சூரியன் ஏன் உதிச்சதுன்னா தானியேலுடைய ஜப வாழ்க்கை. சோதரம், அந்த தானியேல் 6:10 ஃபுல்லாக போடுங்க. சோதரம், தானியேல் 6:10. அதிலிருந்து தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். தானியேலோ வென்றால் சோத்திரிக்கிறோம். அந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு? சோத்திரிக்கிறோம், தானியேலோ வென்றால் சோத்திரிக்கிறோம். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தாம் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முழங்கால் படிட்டு என்ன பண்ணா? ஜபம் பண்ணி சோத்திர செலுது. இந்த ஜபம் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சூரிய உதயத்தை உண்டாக்கிட்டு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பிரச்சனை, கஷ்டம். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சிங்கக்கபி அப்படி இப்படின்னு வருது. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று முடிகிறது. ஆகவே இந்த ஆண்டு உங்க காரியத்தை ஜெயமாக்க இந்த நீதியின் சூரியன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் 3 குறிப்பு நம்ம பார்க்கிறோம். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அவன் தடைகளின் நடுவே என்ன செய்தான்? அவன் ஜெபம் பண்ணினான். 2வது, வழக்கப்படியே ஜெபம் பண்ணினான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், அவன் எப்படி ஜெபம் பண்ணாருங்க? இடைவிடாது ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு 4வது, தானியேலுடைய ஜெபம் தினமும் ஜெபிக்கிறவன். அதான் 4வது பாயிண்ட். தினமும் என்ன செய்கிறவர்? ஜெபிக்கிறவர். மற்றவங்க எப்படி ஜெபிக்கிறாங்களோ தெரியல, ஆனால் தானியேலுடைய ஜெபம் என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, தினமும் ஜெபிக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, தானியேல் தினமும் ஜெபிக்கிறவன். தானியேல் 6:10 என்ன சொல்லுது பாருங்க. தானியேலோ வென்றால் தினமும் ஜெபம் பண்ணி. அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தினமும் ஜெபம் பண்ணினான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சூரியன் உதிக்க வேண்டுமா? என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிற ஆளா இருக்கக்கூடாது. தினமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஜெப ஜீவியம் இருக்கணும். தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நான் பகுதியாக பிரித்து உங்களுக்கு சின்ன சின்ன வேர்டையும் நான் பெருசுப்படுத்தி உங்களுக்கு காண்பிச்சுட்டே வரேன். சோத்திரிக்கிறோம். தினமும் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஏன் நான் தினமும் ஜெபிக்கணும்? ஏன்னா பிசாசு எனக்கு தினம் என் வாழ்க்கையில எப்படியாகின்னு என்னை தோற்று போகணும்னு அவனும் போராடிக்கிட்டே இருக்கிறான். ஆகவே நான் தினமும் ஜெபிக்கணும். உதாரணம் 1 சாமுவேல் 23:14 பாருங்க. அங்க போட்டு, தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். ஒரு மலையிலே தரித்திருந்தான். கவனிங்க, அனுதினமும், அந்த வேர்டு முக்கியம். அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் என்ன செய்யல?
ஒப்பு கொடுக்கல. எல்லாம் சொல்லுங்க, தினமும் சவுல் தேடினான். அப்ப தாவீத ஒரு நாள் 2 நாள் மட்டும் தேடல, சவுல் தினந்தோறும் யாரை தேடிட்டே இருக்கிறான்? சவுலை தேடுறான். அப்படியானால் பிசாசு நம்மளை தினந்தோறும் தேடுறான். இந்த குடும்பத்தை எப்படா வெட்டி சாய்க்கலாம், இந்த குடும்பத்தில் எப்போ பிரச்சனை உண்டாக்கலான்னு நமக்கு தீங்கு செய்ய, நமக்கு விரோதம் செய்ய பிசாசு ஒரு நாள் அல்ல, வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, மாசத்துக்கு ஒரு முறை அல்ல, வருஷத்துக்கு சில முறை அல்ல, அவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறான். ஒவ்வொரு நாளும் நம்மை வீழ்த்த பார்க்கிறான். தினமும் நம்மை கவிழ்த்து போட பார்க்கிறான். அப்ப பிசாசு நம்மளை தினம் தினம் தேடி வரானே, அப்ப கர்த்தர்ட்ட நாம எப்படி போகணும்? தினம் தினம் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. அவன் பாருங்க, ஒரு மலையில தங்கி இருந்தான்னு இருக்குது. இன்னொரு வசனம் போடுங்க தம்பி, அதே அதிகாரத்தில் சொன்ன பாருங்க. அந்த வசனத்தில் பாருங்க, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும், அதே அதிகாரத்தில் 26 வசனம், தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்தில் நடந்தாங்க. ஆனா இவன் தினம் தினம் தேடினான்னு இருக்க, எங்கன்னா மலைக்கு இந்த பக்கம் தான் தாவீது இருக்கிறான், மலைக்கு அந்த பக்கம் தான் சவுல் இருக்கிறான், பக்கத்தில் தான் இருக்கிறான். அவன் சோதரம் தாவீதை தேடுறான். ஆனா தன்னை தான் தேடுறாருன்னு தாவீதுக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு அது தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் இருந்தாலும் அவனை கர்த்தர் சத்துருவின் கையில என்ன செய்யல? அந்த மலைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் கண்மலை. அப்ப பிசாசு என்ன பண்றான்? தேவ பிள்ளைகளை பிசாசு அனுதினமும் தேடுறான். அதனாலதான் அவன் தேடியும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கல. 365 நாளும் பிசாசு நம்மளை தேடுறான். அப்படின்னா 365 நாளும் இயேசு நம்மளை காப்பாத்திட்டு வர்றார். நல்லா கவனிக்கணும். சும்மா சத்தியம் சாதாரணமானதல்ல. எல்லாம் சொல்லுங்க, 365 நாளும் பிசாசு என்ன தேடுறான். இயேசு 365 நாள் என்ன காப்பாத்திட்டு வர்றாரு. சத்தமா சொல்லுங்க, பிசாசு 365 நாள் என்ன தேடுறான். இயேசு 365 நாள் என்ன காப்பாத்திக்கிட்டே வர்றாரு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? கைதட்டி. ஹல்லேலூயா. ஒரு மாதம் 30 நாள்ல 30 நாளும் பிசாசு தேடுவான். ஒரு மாதம் 31 நாள்ல 31 நாளும் தேடுவான். சில நேரம் பிப்ரவரி 28 நாள் இருக்கும், அப்பையும் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். சோத்திரிக்கிறோம், தேடுறான் உங்களை எப்படியாவது வெட்டி சாச்சிடணும்னு. நீங்க வேதத்தில் யோசுவா 12:24 வாசி பார்த்தீங்கன்னா, அதில் சோதரிக்கிறோம், யோசுவா 31 ராஜாவை வெட்டி போட்ட சம்பவம் அங்கே இருக்குது. 31 ராஜாக்களை அவன் ஜெயம் எடுத்தான். அப்போ ஒரு மாசத்துல 31 நாளுன்னா நம்ம 31 முறை கர்த்தர் நமக்கு வெற்றியை தராரு. சோத்திரம். பிசாசு நம்மளை தேடிக்கிட்டே இருக்கிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சில பிசாசெல்லாம் அழிச்சு போடணும். சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மை தேடி வருகிறான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதுகாப்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை தேடணும். சிஸ்டர், பிரதர், ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்றோம். எப்போ உன்னை கவிழ்க்கலாம்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை விழுங்கலாம் என்று அவன் ஒவ்வொரு நாளும் சுற்றி என்ன தேடுறான்? வகை தேடுகிறான். சும்மா சுத்தல, வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பார்க்குறான் எங்க பிடிக்கலான்னு தெரிகிறான். ஆகவே அனுதினமும் நாம் தேவனை சேவிக்கணும். அனுதினமும் தானியேலை போல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபம் அன்னைக்கு மட்டும்தான் உன்னை காப்பாற்றும், என்னைக்குமே உன்னை காப்பாத்தாது. அனுதின ஜெபம் தான் அனுதினமும் உங்களை காப்பாற்றும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கூட சோதரிக்கிறோம், 365 நாள் இஷ்டமா வாழ்றது. எதுலையோ ஒரு சில நாள் மட்டும் சர்ச்சைக்கு போனால் புண்ணியம்னு நினைக்கிறாங்க. ஒரு சில ஆட்கள்லாம் பாருங்க, வருஷமெல்லாம் அக்கிரமம் பண்ணுவான். ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு ஒரு 3 நாள் புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த வருஷமெல்லாம் செஞ்ச பாவத்தை ஒழிச்சிடறான்னு அவன் நினைக்கிறான். சோத்தரிக்கிறோம். இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்தரிக்கிறேன். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவம் பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் தான் ஆண்டவரை தேடி வருவாங்க. மற்ற 6 நாளும் அவங்களுக்கு இயேசுநாதருக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. அதனால் சபையில் உட்காந்து தூங்குது. சபையில் ஒரு பரபரப்போடு கர்த்தரை சேவிக்க முடியல. அதில் நாங்கள் சனிக்கிழமையே உங்களை கூப்பிட்றோம், முன்னந்த நாளே வந்துரு, கொஞ்சம் சோத்தரிக்கிறோம், சூடு கீடு குறைஞ்சி போயிடுச்சா நான் தேவ சமூகத்தில் ஒரு அனலை ஏற்றிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்றோம். சோத்தரிக்கிறோம். நீ ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து உன்னை சூடு ஏற்றுறதுக்குள்ளே சர்வீஸே முடிஞ்சு போகுது. சோத்தரிக்கிறோம்.
வந்தும் பிரயோஜனப்படலை பாருங்க. சோத்திரிக்கிறோம். நிறைய நேரம் சோத்திரிக்கிறோம், மாசத்துல எப்பயாவது ஒரு முறை சபைக்கு வர்றது. சோத்திரிக்கிறோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. தானியேலுடைய வாழ்க்கை ஏன் ஜெயமா இருந்தது? தானியேலுடைய வாழ்க்கையில சோத்திரிக்கிறோம் ஏன் சோத்திர வெற்றி கிடைச்சதுன்னா, அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடினான். ஹல்லேலூயா. அப்படியே ஜி மேஜர் சோத்திர சுவிசேஷ பாட்டு தான், அடிக்கடி பாடுற பாட்டு தான். சோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்நாளை வீணாக்க கூடாது. எல்லா நாளும் ஆமென். வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? தெரிஞ்சவங்க பாடலாம். வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாத சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை சத்திய வாக்கை நம்பியே வா. நித்திய ஜீவன் உனக்களிப்பார். ஓ சத்திய வாக்கை நம்பியே வா. நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையின்றி எழுதிடுவார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையின்றி எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு அண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. சில ஆள்லாம் வருஷத்துக்கு 3 முறை தான் சபைக்கே வரும். தோத்தரிக்கிறோம். ஆச்சிங், மேட்சிங், டிஸ்பேச்சிங்னு நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். சோத்தரிக்கிறோம். ஆச்சிங்னா என்ன? குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சர்ச்சுக்கு வர்றது பிரதிஷ்டைக்கு. ஆச்சிங்கிற வார்த்தைக்கு முட்டையிடுதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. சோத்தரிக்கிறோம். இந்த குழந்தை பிரதிஷ்டை அப்போ வர்றது, அந்த ஆள் அப்போ தான் வருவான். பிரசங்கமே அந்த குழந்தைக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் மேட்சிங், கல்யாண நேரத்துக்கு சர்ச்சுக்கு வர்றது. அப்புறம் சோத்திரிக்கிறோம் பரலோகமேயின் சொந்தமே டிஸ்பேச்சிங் அப்போ சர்ச்சில் வருவான். தோத்திரம். இப்படி ஆச்சிங், மேட்சிங், டிஸ்பேச்சிங்லாம் இருந்தாலும் சரிப்பட்டு வராது. தோத்திரம். அல்லேலூயா. குறைஞ்சது வாரத்திற்கு 3 முறையாகின தேவனுடைய வீட்டை தேடி வரணும் நம்ம. ஹல்லேலூயா. ஆமா. சோத்திரிக்கிறோம். யூதர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. ஆண்டவர் மேல் ரொம்ப வருத்தப்பட்டார். சோத்திரிக்கிறோம். அந்த 3ஆம் மாத உபவாசம், 4ஆம் மாத உபவாசம், 5ஆம் மாத உபவாசம் அப்போ தான் வருவான். அதுக்கப்புறம் அவன் அனுதினமும் கர்த்தரை தேடவே மாட்டான். மாத பிறப்பு பண்டிகை நாட்கள் அதை குறித்து ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார். சோதரிக்கிறோம். ஏசாயா 1:13 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு ஓய்வு நாளை நான் இனி சகிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாத பிறப்பு அந்த ஒரு நாள் தான் வருவான். அதுக்கப்புறம் அவன் சர்ச்சுக்கே வரமாட்டான். சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவான். அதுக்கப்புறம் வரவே மாட்டான். கர்த்தருக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. கர்த்தர் சொல்ற நான் அவனை சகிக்க மாட்டேன்றார். 14 வருஷம் அடுத்த வருஷம் அவர் சொல்றாரு, உங்கள் மாத பிறப்பையும் உங்கள் பண்டிகையையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. நீ கிறிஸ்மஸ் ஆனாதான் வர, நீ நியூ இயருக்கு தான் வர, நீ ஈஸ்டருக்கு தான் வர, இப்படி வர்ற நீ சபைக்கு வந்தாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்ற. பண்டிகைக்காக நீ வர்றதும் மாதத்துக்கு ஒரு முறை வருகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார்? நீ ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வரணும்னு பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் அவரோடு உறவாடணும் பார்க்கிறார். அல்லேலூயா. நம் பண்டிகை கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? தினந்தோறும் இயேசுவை ஆராதிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் வேதம் வாசிக்கணும். இதை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றதை பெரிய சாதனையாக எடுத்துக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது சாதாரண அனுபவம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறது அது இயற்கையான அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரிக்கிறோம். எல்லா நாளும் நாம் தேவனை தேட வேண்டும். அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. இப்போ தானியேலுடைய வாழ்க்கை ஏன் ஜெயமா இருந்தது? தானியேலுக்கு ஏன் தேவன் ஜெயம் தந்தார்? அவன் தினமும் ஜெபம் பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா.
சில வசனங்களை மட்டும் இந்த வாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த செய்தியை தொடர விரும்புகிறேன். லூக்கா 11:3 ஆண்டவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். give us a day by day our daily bread. தினந்தோறும் சோதரிக்கிறோம் அன்றன்றுள்ள அப்பம். அதான் முதல் குறிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட. வார வாரம் அப்பத்துக்காக ஜெபம் பண்ணு, மாசம் மாசம் அப்பத்துக்காக ஜெபம் பண்ணு, வருஷம் அப்பத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கல. என்ன சொல்றாருங்க? அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணு. அப்படியானால் நம்முடைய ஜெபம் தினந்தோறும் ஜெபமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாரம் ஒரு முறை சாப்பிடுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்க மாசம் ஒரு முறை மட்டும் சாப்பிடுன்னா ஒத்துக்குவீங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன செய்யணும்? நிறைய பேர் சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இவர் காலைல வச்சதை மதியானம் சாப்பிட மாட்டார், பாஸ்டர் மதியானம் வச்சது நைட்டு சாப்பிட, அவருக்கு அப்பப்போ டேஸ்ட்டாக புதுசாக சூடாக செஞ்சு கொடுத்தா தான் பாஸ்டர் இவர் சாப்பிடுவார் அப்படின்வாங்க. சோத்துறாங்க. இப்படி தின்றதில் இப்படி புதுசாக சாப்பிடணுன்றியே ஆண்டவரை தினந்தோறும் நீ தேட வேண்டாமா? சிலர்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜை எவன் ஒருத்தவன் கண்டுபிடிச்சான்னு சொல்ல, ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவன் ஒழிக தோத்திரம். ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவன் ஒழிக இல்லை, ஃப்ரிட்ஜு ஒழிக தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. இது என்ன பண்ணும்? அந்த சோம்பேறி என்ன பண்ணும்? செஞ்சு வச்சு சூடு பண்ணியே நமக்கு தந்து அந்த மனுஷனுக்கு சூடு சொரணையே இல்லாமல் போயிடும். சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கும் வாட்டமாக போச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மாவு அரைக்கிறது, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளே தண்ணி ஆகிடுவோம் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அதை கூட ஃப்ரிட்ஜில் இப்படி வைக்க வேண்டும், இப்படி எடுத்தால் கருகாதுன்னு அதில் வேற ஒரு டிப்ஸு வேற தோத்தரிக்கிறேன். செய்யறதே பித்தலாட்டுத்தனம், இதில் வேற ஒரு இந்த தனம் வேற. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். பாஸ்டர் எங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, ஆனாலும் ஒழிகன்றான் தோத்தரிக்கிறேன். ஒரு டாக்டர் சொல்கிறார், ஃப்ரிட்ஜு எப்போ வந்துச்சு அப்பயே வியாதி வந்துருச்சு, ஃப்ரிட்ஜை தூக்கி ஓசிட்டோன்னா வியாதியெல்லாம் ஒழிஞ்சு போய்டுன்றாங்க. சோத்தரிக்கிறோம். வாரம் ஒரு முறை சோத்தரிக்கிறோம் காய்கறியை போய் வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணிடுறது. ஏன்னா தினந்தோறும் போகிறதுக்கு அந்த அம்மாவால் ஐயாவால் என்ன செய்யாது, முடியாது. நான் சொல்கிறேன் சோத்தரிக்கிறோம், அது நம்முடைய சரீரத்திற்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே. நீ நேற்றுக்கு செஞ்ச ஜபம் மட்டும் இன்னைக்கு மட்டும் உன்னை காப்பாற்றுமா என்ன? தினந்தோறும் ஜபிக்கணும். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பம்னா என்னங்க? இன்றியமையாத தேவைன்னு அர்த்தம். அன்றன்றுள்ள அப்பம்னு இருக்கிறது என்ன அர்த்தம்? இன்றியமையாத தேவை. அது இருந்தால் தான் இந்த நாளே ஓடும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த அப்பத்துக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படித்தாதான் அன்றன்று தேவையை கர்த்தர் உனக்கு சந்திப்பா. அல்லேலூயா. அன்றைக்கு உனக்கு ஒரு அவசிய தேவையா இருக்கும், அதான் அன்றொன்றுள்ள அப்பம். அதை நீ ஜபத்தில் தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய ஒவ்வொரு இன்றியமையாத தேவைக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கணும். சோத்திரிக்கிறோம். ஒரு முறை நியாயாதிபதிகள் 15:19 பாருங்க, தண்ணி இல்லாமல் சோத்திர சிம்சோன் சாக பார்த்தான். ஆமாம் சோத்திரம். ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஜெயத்தை என்னை கொண்டு கொடுத்து தண்ணி இல்லாமல் நான் சாகணுமா அப்படின்னு கேட்ட பொழுது, அவன் ஜெபம் பண்ண போது கர்த்தர் அந்த இடத்துல தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு தண்ணியை உண்டு. அதான் அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அப்பம். அந்த தண்ணியை குடித்த போது பைபிள் சொல்லுகிறது, அவனுக்குள் உயிர் திரும்ப என்ன செய்தது? அதுதான் அது எந்த கோரின்னு அதற்கு பேர் விட்டான்னு சொல்ல இருக்குது. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, சில நேரம் அப்போ இல்லை, அப்பமாகிய வசனம் நமக்குள்ளே இல்லைன்னா பிசாசு வந்து நம்மளை சோதிப்பான். சோத்திரிக்கிறோம். நீங்கள் மத்தேயு 4:1 பாருங்க, இயேசுவுக்கு பசி உண்டான போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து இந்த கல்லுகளை என்ன செய்யும்? அப்பமா. ஏன்னா அவருடைய பசியை அவன் காரணமாக காட்டி அவன் கொண்டு வந்தான். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை எனக்கு அப்பம்தான் சொல்லி சாத்தானை ஜெயிச்சார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனுதின தேவை, இன்றியமையாத தேவை இருக்கிறது. அதற்காக நாம் என்ன பண்ணணும்? தாருமாண்டவரேன்னு நிற்கணும் அவர்கிட்ட. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பரமண்டல ஜபம் என்னைக்கோ ஒரு நாள் ஜபிக்கிற ஜபம் அல்ல. அன்றன்றுள்ள அப்பத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை, அன்றன்று உள்ள உன் தேவையை அன்னன்னைக்கு என்கிட்ட கேள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க.
அப்போ தினந்தோறும் நம்ம என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களா, வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும். இதான் தானியேலுடைய அனுபவம். சோத்திருக்கிறோம். யாத்திராகமம் 16:21 இப்படி சொல்லுகிறது, அதை வெடியற்கால தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள். இங்க பாருங்க, வெடியற்கால தோறும். அப்போ செகண்ட் பாயிண்ட் வெடியற்கால தோறும், அதான் ரெண்டாவது பாயிண்ட். அப்போ கர்த்தரை தேடுவது என்பது என்றைக்கோ ஒரு வெடியற்காலம் அல்ல, ஒவ்வொரு நாளும் வெடியற்காலை தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதா என்ன செஞ்சாங்க? சேர்த்தாங்க. அல்லேலூயா. அப்போ வெடியற் காலத்துல கொத்தமல்லி அளவான உருட்சியான வெண்மையான ஒரு தானியம் வானத்திலிருந்து விழுந்துகிட்டே இருக்குமா. வெடியற் காலத்துல விழுமா. கவனிக்கணும், சபையார் கவனிக்கணும். வெடியற் காலத்துல கொத்தமல்லி அளவான உருட்சியான கொத்தமல்லி உங்களுக்கு தெரியலவா? ஆண்டவர் பைபிள் எவ்வளோ நமக்கு தெளிவாக போதிக்குது பாருங்க. அந்த அளவை சொல்றாரு பாருங்க. கொத்தமல்லி ரொம்ப சின்ன தானியம் மாதிரி இருக்குல்ல, அந்த கொத்தமல்லி அளவான உருட்சியான சோத்திரிக்கிறோம் வெண்மையான ஒரு தானியம், அது வானத்து தானியம்னு சொல்லப்படுகிறது. அது அங்கேருந்து காலையில் வெடியற் காலத்திலிருந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சோத்திரிக்கிறோம். அப்போ சோத்திரிக்கிறோம் அந்த அப்புறம் சூரியன் உதிக்கும் பொழுது என்னதுங்க? சூரியன் உதிக்கும் போது அந்த சோத்திரிக்கிறோம் அந்த அந்த உருட்சியா விழுந்துச்சே, கொத்தமல்லி அளவா விழுந்துச்சே, அதெல்லாம் கரைஞ்சு போயிடும், இருக்காது. சோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த சோத்திரம் அந்த அந்த வானத்து தானியம் அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடே. அப்போ அந்த சாப்பாட்டை பெருக்குவதற்கு அவங்க காலையில சோத்திரம் எப்பவே ரெடி ஆயிடணும். வெடியற்கால தோறும் ஒரு நாள் வெடியற் காலையில் நீ எழும்பி அதை பொறுக்கவில்லை என்றால் அன்றைக்கு நீ பட்டினி தான். சோத்திரிக்கிறோம். அப்போ இஸ்ரவேலருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அதை சங்கீதம் 78:25 சொல்லுது, அது தூதர்கள் சாப்பிட்ட சோத்திரிக்கிறோம் அப்பம், அதை ஆண்டவர் அன்றைக்கு மனுஷர்களுக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மன்னா என்கிற ஒரு வார்த்தை இருக்கே, அது தேவன் அதற்கு வைத்த பேர் அல்ல, அது இஸ்ரவேலர்கள் சோத்திரிக்கிற அப்படி சொன்னாங்க. எல்லாம் காலையில் அது விழுந்துச்சா, முத எல்லாம் போயிட்டு இது என்ன அப்படின்னாங்க. என்னங்க சொல்லுங்க, இது என்ன? அவங்க சொன்ன இது என்னதான் மன்னா. மன்னான பெரிய வேற ஒரு அர்த்தம் கிடையாது. இது என்ன? வாட் இஸ் திஸ்? உங்கள் வீட்டம்மா சோறை செஞ்சுட்டு அதில் உப்பை போடாமல் கொண்டு வச்சா நீங்கள் கேட்கணும், மன்னா இது மன்னான்னு கேட்கக்கூடாது. இது மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செஞ்சுருக்க அப்படி. வீட்டை சுத்தபத்தமாக பெருக்காமல் அப்படியே இருந்தா என்ன சொல்லணும்? மன்னா அப்படின்னும். என்ன பாஸ்டர், என்ன வீட்டை என்ன லட்சணமாக வச்சிருக்கிற, அதை பெருக்கி சுத்தம் பண்ணக்கூடாதான்? வாட் இஸ் திஸ்? அப்போ மண்ணான்னா ஒன்றும் அர்த்தம் இல்லை. வாட் இஸ் திஸ்? இது என்ன? அதுக்கு பேர் தான் இன்னைக்கு பாரு, மண்ணா மிக்ஸுன்றான், மண்ணா அதுன்றான், மண்ணா மெஸ்ஸுன்றான். சோத்திருக்கிறான் அவன். மண்ணானா ஏதோ ஒரு ஆகார பொருள் அல்ல. இது என்ன? வாட் இஸ் திஸ் என்பதுதான் மண்ணா. சோத்திரம். ஆனால் பைபிள் அதுக்கு சொல்லுது, அது தூதர்கள் சாப்பிட்ட அப்பம், அது தினந்தோறும் வந்து என்ன செய்யும்? அது விழும். அப்போ அதை தினந்தோறும் பொறுக்கணும். இப்போ பாருங்க, யாத்திராகமம் 16:16 கொஞ்சம் கவனிங்க. இதை இந்த கர்த்தர் அந்த தூதர்களுடைய அப்பம் வீழதுல அது கட்டளை எடுக்கிறது என்ன வேண்டாம்? கர்த்தருக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார். அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்கணும். ஆண்டவர் மெஷர்மெண்ட் கொடுக்குறார். அப்படியே அனாமத்துக்காக உழுதுன்னு சொல்லிட்டு அவனு இஷ்டத்துக்கு அள்ளக்கூடாது. ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு பொறுக்கணும். அதுவும் அவரவர் பொறுக்கணும். அதில் எடுத்து சேர்க்கிறவர்கள் உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படியே அவன் நல்ல கவனிங்க, அவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு என்ன செய்யணும்? சேர்க்கணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறானா 5 பேரும் வெளியே வந்துடணும். ஒரு ஆள் மட்டும் பொறுக்குனா அவனுக்கு மட்டும்தான் சேர்க்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். அப்பா வந்து முழு குடும்பத்துக்கு சேர்க்க முடியாது. பொண்டாட்டி வந்து சேர்க்கணும். பொண்டாட்டி வந்து அதுக்கு மட்டும்தான் சேர்க்கும். புள்ள வந்து அங்கே சேர்க்கணும். அப்போ முழு குடும்பமாக அவரவர் வந்து அவரவர் தேவைக்காக ஒரு தலைக்கு ஒரு ஓமர் என்ன செய்யணும்?
சேர்க்கணும். அல்லேலூயா. வாலிப தங்கச்சி, உங்க அம்மா பண்ற ஜெபம் உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் போதுமானது. உன் வாழ்க்கைக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும். வாலிப தம்பி, உன் வாழ்க்கைக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும். சும்மா அப்படியே கும்பல்ல கொய்ந்து அடிக்கிறது இல்லை. சோத்திரம். சோறு மட்டும் உன் வயிற்றுக்கு நீ தின்றல, வயிறும் வாயும் வேற வேறன்னு சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லிடுற. ஆனால் ஜபத்துக்கு மட்டும் அம்மா ஜோம் பண்ணிக்குவாங்க, அப்பா ஜோம் பண்ணிக்குவாங்கன்னா அது என்ன கதை அது? அப்போ அவரும் வெளியே வந்துடணும். ஒரு பையன் தூங்கிட்டேன் சர்ச்சைக்கு வரலன்னா அன்னைக்கு அவர் பட்டினி தான். வயிற்றையே ஈர துணி வச்சுன்னு கட்டின்னு படுத்துக்க வேண்டியது. நீ சாப்பிட முடியாது. உனக்கு சாப்பாடு வேணும்னா எப்போ வந்துடணும்? வெடியற் காலத்தில். இன்றைக்கி அந்த சட்டம்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பிரசங்கமெல்லாம் தேவை கிடையாது. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அவனும் வந்து அப்படியே அந்த கண்ணை தடவின்னு வந்து பல்ல கூட வளர்க்காமல் வந்து நின்று கிடப்பான். எப்படா அந்த மண்ணா ஊடு முன்னாடியே கூட வந்து நிற்பான். தோத்தரிக்கிறோம். ஏன்னா பூவா அப்பா தான். சோத்திரம். தேவனுடைய பிள்ளையை நான் சொல்கிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனும் வந்து தேடணும். இதான் தினந்தோறும் ஜெபிக்கிறத நான் பல வார்த்தைகளில் வித்தியாசமான விதங்களில் உங்களுக்கு புரியும்படி பேசுகிறேன். வெடியற் காலதோறும் அவர்கள் வந்து அந்த அந்த தூதருடைய அப்பம், அதான் ஜெபம், அதான் வேத வாசிப்பு, அதான் தேவனை தேடுறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி வந்து அதை தேடி அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருக்கி எடுக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சில அம்மாமார் காலையில், சில பிரதர்ஸ் காலையில் எழுந்து வாக்கிங் போவாங்க. அப்படி உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கலாம். தோத்திரம். நீ உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு காலையில் வாக்கிங் போகிறது மட்டும் கிடையாது சார். ஆத்துமா ஜீவியத்தை காத்து கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் வெடியற் காலையில் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஹல்லேலூயா. அதே போல சோத்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் வெடியற் காலையில் அம்மாமார் வந்து அப்படியே அந்த கண்ணை கூட துடைக்காது, வாயை கூட துடைக்காது. சமயக்கட்டில் வந்து நின்று பையனை அனுப்புனால ஸ்கூலுக்கு அந்த நாத்த வாயோட அந்த ஊத்த வாயோட வந்து அதை கூட துடைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வந்து அதை செய்ய பார்க்கும். அது வேற உப்பை போடுமா சர்க்கரையை போடுமான்னு கூட தெரியாது. வந்து அது வேலையை முடிக்கணும். தோத்திரம். இல்லாட்டினா அங்கே அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான். தோத்திரம். அதெல்லாம் செய்ய தெரியுதா உனக்கு? சோத்திர. காலையிலே கர்த்தரை தேட தெரியணும். ஆமென்னு சொல்லுங்க. சிலர் சொல்லுங்க, பாஸ்டர் நான் 2-in-1 பாஸ்டர். காலைல எழுந்து அப்படியே வாக்கிங் போகும்போதே ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகம் பேசிக்கிட்டே சோத்திரம் பண்ணிக்கிட்டே அப்படியே நான் நடப்பேன் பாஸ்டர். அப்போ 2-in-1 பழகுது. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்படியாச்சும் நான் 2-in-1 செஞ்ச பாறேன். தோத்திரம். அல்லேலூயா. நீ நடக்கவும் சரி, நடக்கும்போதும் சரியாக நடக்கிறது இல்லை. அதில் நீ ஜபத்தை மட்டும் எப்படி பண்ணுற? ஆனால் வாக்கிங் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? பேசாமல் நடக்கணுன்றாங்க. வாயை என்ன செய்யக்கூடாது? திறக்காம மூக்கில் மட்டுமே இன்னல் எக்ஸல் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆர்கன் சுருங்கும் விரிவடைன்றாங்க. நீ பேசின ஆமாண்டா அப்படியா அப்படின்னா நீ நடந்தே புண்ணியப்படாது. தோத்திரம். அப்போ நீ நடக்குன்னா வாயில் என்ன வரக்கூடாது? காற்றே வராமல் வாயை மூடிட்டா. வாயை மூடிட்டா எவ்வளோ அனுகூலம் பாருங்கள். சோத்திரம். நிறைய பேர் வாயை மூடாதனால தான் குடும்பத்தில் தகராறு, சண்டை. தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கு வாயை திறக்குதா இல்லையா? வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி. அப்புறம் பொம்பளை பேர்லாம் தெரில எனக்கு. சோத்திரிக்கிறேன். ஜான்சி ராணி, அது நல்லதுக்காச்சும் அது சண்டை போட்டாங்க. சோத்திரிக்கிறேன். சில வேதம் சொல்லுது, உன் மாம்சத்திற்கு இப்போ பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு என்ன கொடுக்காத. ஆமாம், உடனே பொத்துக்குன்னு வருது. சோத்திரிக்கிறேன். வாயை மூடினாதான் உள்ளே இருக்கிற ஆர்கன் சுருங்கி என்ன செய்யும்? விரிவடையும். சில வாயிலே காற்ற விட்டுன்னு இருப்பான். மூக்கில் வரல பாஸ்டர்னுவான். நீ வாயில் விட்டா ஒரு புண்ணியமும் கிடையாது. சோத்திரிக்கிறோம். அந்த வாய் சீக்கிரமாக நாரி போவோம். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மூக்கில் தான் என்ன வரணும் சார்? வெங்கடேசருக்கு ஒன்றுமே புரியல. சோத்திரிக்கிறோம். அவர் சிரிக்க முடியாமல் சிரிக்கிறார். சோத்திரிக்கிறோம். மூச்சு அங்கே இங்கே தான், மூக்கில் தான் வரணும், மூக்கில் தான் போகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆர்கன் என்ன இருக்கும்? விரிவடை நடக்கும். வாக்கிங்க்கு இவ்வளோ டெஃபினேஷன் பாஸ்டர். நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணிக்கினே நடப்பன்றது நடக்காத காரியம்னு நான் சோத்திரிக்கிறேன். ஜெபம் வேற, நீ பண்ணுற வாக்கிங் வேற. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா.
ஆமாம், காலையில் நான் சோத்திரிக்கிற ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5-5:30 இருக்கும் வாக்கிங் போகிறேன். பெருமாள் சோத்திரிக்கிறோம், அவர் ஷார்ட்ஸை போட்டு நடக்கிறார் பீச்சில் சோத்திரிக்கிறோம். அவர் நான் பார்த்தது அவர் பார்க்கல சோத்திரிக்கிறோம். அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். அல்லேலூயா. ஆகவே வாக்கிங் போகிறது நல்லது தான். அதை விட நல்லது கர்த்தரை காலையிலே விடியற் காலையிலே நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் யார் யாரு எப்படி யார் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் தனித்தனியாக வந்து என்ன செய்யணும்? அதை பெருக்கி எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. டைம் இல்லை பாருங்க. சோத்திரிக்கிறோம். மத்தேயு 6:34 பைபிள் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக என்னப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு, அதான் 3வது குறிப்பு. அந்தந்த நாளுக்கு பைபிள் நமக்கு எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. நாளைக்காக என்னப்படாத. தபர் சோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நாளைக்காக இன்று நான் கவலைப்படக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, நாளைக்காக இன்று நான் கவலைப்படக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நான் பிரதர், அந்த நாளுக்காக பாடுபடு, நாளைக்காக கவலைப்படாத. எல்லாம் சொல்லுங்க, அந்த நாளுக்காக நான் பாடுபடணும், நாளைக்காக கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. எப்படி சாப்பிட்றது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி சம்பாதிக்கிறது, அந்த நாளுக்காக நீ கஷ்டப்படு. போ, நேரத்தோடு வேலை, எப்போ என்ன டைம் உனக்கு வேலை இருக்க போ, கஷ்டப்படு, ஒல. பைபிள் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். பாடுபடு. குடும்பம் நல்லா இருக்கணும்ல, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல, தேவை இருக்குல்ல, அன்னைக்கு நீ பாடுபடு. அதை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. நாளைக்கு வருமா வராதான்னு பார்க்காத. அன்னைக்கு என்ன காரியமோ அதை செய்ய, சம்பாத்தியம் பண்ணு, ஒல. அது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அன்னைக்கு நீ பாடுபடணும். காலையில் எழுந்து ஜெபிக்கிறது ஒரு பாடுதான். அப்பதான் தூக்கம் வருது, நல்லா அடிச்சு கட்டி தூக்கம் வருது தான். ஆனா அந்த தூக்கத்தை கலைச்சி அந்த காலை எழுந்து சோத்திரம் சோத்திரம்னு முட்டில நிக்கிறியே, அது ஒரு பாடு மாதிரி தான். அது பாடுபடு, பாடுபடு. அல்லேலூயா. சத்தமா முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த நாளிலே உன் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறியே, அது ஒரு உழைப்பு மாதிரி தான். பாடுபடு. ஜெபம் பண்றது, கை தட்டுறது, சோத்திர சிலாம் முட்டி போட்டால் முட்டி வலிக்குது பாஸ்டர், சோத்திரிக்கிறோம். அப்புறம் சோத்திரம் சத்தமா பாடுறது, சோத்திரம் சத்தமா துதிக்கிறது. இப்போ கூட பாருங்க, உயிரை கொடுத்து பிரேயரை நடத்துன்றேன். அப்படின்னு அர்த்தம், பாடுபட்டு ஊழியம் செய்யணும். சும்மா மேனா மினிக்கியா சில ஆட்கள்லாம் பார்த்தா எனக்கு கோபமாக வரும். அப்படியே சொஃபஸ்டிக்காக நடத்துவாங்க, வலிக்காமல். பிரியமானவர்களே, உன் பிரியமானதை தூக்கி எங்க குப்பையில் போடு போ. அப்படியே அழுங்காம குழுங்காம, பிரியமானவர்களே பாருங்கள் பாருங்கள், நீ சொல்லும் போதே எனக்கு ஆத்திரமாக ஒரு தடி இடிந்து, அப்படியே நீ போ, நீ பரலோகம் போயிடு அப்படின்னு. நீ எதுக்காக கிடக்கிற? சோத்திரம். சண்டை போடும்போது எப்படி திறக்கிற வாய, சோத்திரம். புருஷங்கிட்ட பேசும்போது, பொண்டாட்டி பேசும்போது எப்படி வருது சத்தம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது, கர்த்தருடைய வீட்டில் நிற்கும் போது அப்படியே இந்த பாடுறவங்களை விட இந்த ஆக்டிங் கொடுக்குறவங்க இருக்கிறான் பாரு, பாடுறவங்க கூட ஆட மாட்டான் தலை இவங்க அப்படின்னா, இப்போ பிரமாதமாக பாடுறாருன்னு மற்றவன் நினைப்பான். ஆனால் எனக்கு தான் தெரியும், நீ பாடவே இல்லை, நீ கும்பலில் கொய்ந்தா போடுற ஆள். சோத்திரம். நீ ஆண்டவரெல்லாம் ஏமாற்றவே முடியாது. நீ கர்த்தருக்காக எந்த அளவுக்கு பாடுபடுறியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். சில ஆள்லாம் பாருங்களேன், வேலையே செய்ய மாட்டான். ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவர் வரும்போது மட்டும் ஒரு ஆக்டிங்கை கொடுப்பான் பாரு, அது மனுஷங்கிட்ட செல்லும், கர்த்தர்கிட்ட செல்லுபடி ஆகாது. உழைக்கணும், உழைக்கணும். ஜபம் ஒரு உழைப்பு. சில நேரம் இந்த 40 நாள் ஜபத்துக்கு வேக வேகமாக 2 மணி நேரம் நீங்கள் அதை தள்ளிட்டு ஓடி வர ஒரு உழைப்பு தான் சார். அதுக்கு பிரயாசம் எடுத்து தான் நீ வரணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். அந்த நாளுக்காக நீ எஃபெக்டை கொடு, அந்த நாளுக்காக பாடுபடு, அந்த நாளுக்கு செய்ய வேண்டிய ஜபத்தை என்ன செய்ய. ஹல்லேலூயா. ஆண்டவர் அது நடுவில் உன்னை என்ன செய்வார்? ஆஸ்வதிப்பார். எஸ்றா 3:4 சோத்திரம். இங்கே என்ன செய்து எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நேமத்தின் படியேயும்
அன்றாட கணக்கின்படி ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். சோத்திரிக்கிற நான்காவது குறிப்பு அன்றாட கணக்கு. தோத்திரம் என்ன கணக்கு? அன்றாட கணக்கின்படி. எல்லாம் சொல்லுங்க, நித்திய நேமத்தின்படியே அன்றாட கணக்கின்படி ஒவ்வொரு நாளும் பலியிட்டார்கள். ஹல்லேலூயா. எப்போது பலி செலுத்த வேண்டும்? சோதரர், அன்றாட கணக்கின்படி ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் மாத கணக்குன்னு சொல்லலைங்க, வார கணக்குன்னு சொல்லல, வருட கணக்குன்னு சொல்லல. என்ன கணக்கு? அன்றாட கணக்கு. பிள்ளைகளுக்கு என்ன டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க? அன்னன்னைக்கு வீட்டு பாடத்தை அன்னன்னைக்கு என்ன செஞ்சிரு, முடிச்சிரு, சேர்த்து வைக்காத. அன்னன்னைக்கு அழுக்காக்கிற துணி அன்னன்னைக்கு என்ன செஞ்சிரு, தோச்சிரு. அன்னன்னைக்கு விடுற பாத்திரத்தை அன்னன்னைக்கு என்ன செஞ்சிரு, கழுவிடு. அன்னன்றைக்கு தோச்சு வைக்கிற துணி அன்னன்னைக்கே மடிச்சிரு. தோத்திரம். அன்னன்னைக்கு விழுகிற குப்பையை அப்பப்பவே என்ன செஞ்சிரு, பெருக்கிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல. அதுபோல ஆண்டவர் அன்றன்றைக்குள்ள கணக்க அன்னன்னைக்கே முடி. சத்தியம் புரிஞ்சதா உனக்கு? ஹல்லேலூயா. திங்கட்கிழமை நீ ஜெபம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு அன்னைக்கே முடிச்சிரு. செவ்வாய்க்கிழமை ஜெப கணக்கு அப்பவே முடி, புதன்கிழமை ஜெப கணக்கு அப்பவே முடி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் இல்லை. நம்முடைய சம்பாத்தியம் சோத்திரம் கணக்கு. என்ன பண்றோம்? தினந்தோறும் சம்பாதிக்கிறோம், கணக்கு பண்ணி தான் வேலை செய்கிறோம். இவ்வளோ வரும் அப்படின்னு கணக்கு பண்றோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்னன்னைக்கு கணக்குப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, கணக்கு வைக்கும் கர்த்தர் அதன் உந்தன் கண்ணீரை கணக்கு வைக்கும், கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர். அதுக்கு மேலே எனக்கு தெரியல. சோத்திரிக்கிறோம். ஆகவே இது இப்படி நான் வருது சோத்திரம். ஜார்ஜ் டக்குன்னு அவன் எனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறீங்க? அவன் என்னை விட தோத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே கணக்கு வைக்கும் கர்த்தர் இவர். கணக்கு வைக்கும், கணக்கு வைக்கும், கணக்கு வைக்கும் கர்த்தர் இவன். இதுக்கப்புறம் செல்லில் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், நான் மதியானம் போய் பார்ப்பேன். இந்த தான் அதுன்னுவான். அதுக்கு நீ அனுப்பவே தேவையில்லை. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ கணக்கு அன்னன்னைக்குரிய கணக்கு. சோத்திரிக்கிறோம். நீங்க ஜார்ஜ் சொன்ன உடனே நீங்க என்னமோ யோக்கிய மாதிரி சிரிக்கிறீங்க. தோத்திர, நீ விசுவாசி தானே பாஸ்டர், இந்த பாட்டு தான் பாஸ்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. ஆகவே வேத வாசிப்பு கணக்கு, ஜப கணக்கு, சோத்திர உபவாச கணக்கு. 40 நாள் ஜபம். எப்பா இந்த ஒரு நாள் 2 மணி நேரம் போனது ஏன் கணக்கு, அந்த கணக்கை நான் ஃபினிஷ் பண்ணப்பா. ஆனால் இந்த கணக்குக்கெல்லாம் வரமாட்டீங்க. சம்பள கணக்குக்கு மட்டும் முண்டக்கணை வச்சுக்கின்னு நோண்டுவீங்க. தோத்திரம். அந்த கணக்கு இந்த கணக்கு. பைபிள் சொல்லுகிறது நாம் பேசும் வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்கு. நம்முடைய கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர், நம்முடைய ஜபத்திற்கு கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, அன்னன்னைக்கு உள்ள ஜப கணக்க, வேத வாசிப்பு கணக்க, ஆண்டவருக்கு உனக்கும் இருக்கிற அந்த உறவாகிய கணக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், தினந்தோறும் என் மகன் எனக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றான். கணக்கு வைப்பார். கணக்கு வைப்பாருங்க. ஒரு சிலர்லாம் கர்த்தர் உயர்த்துறான்னா சும்மா இல்லை, கணக்கு வச்சு தான் உயர்த்துறார். சும்மா நீ உடனே பொறாம தான் உனக்கு பட தெரியும். பத்தியா அது கார் வாங்கிருச்சு, வீடு கட்டிருச்சு, அது என்ன கணக்கு வச்சு ஜெபம் பண்ணிச்சு உனக்கு தெரியுமா? கணக்கு. ஆண்டவர் பார்ப்பாரு. இன்னைக்கு என் பிள்ளை ஜெபம் பண்ணிச்சா கணக்கு பார்ப்பாரு. இன்னைக்கு என் பிள்ளை வேதம் வாசிச்சா கணக்கு பார்ப்பாரு. இன்னைக்கு என் பிள்ளை உபவாசம் பண்ணிச்சா கணக்கு பார்ப்பாரு. இன்னைக்கு காலையில 24 மணி நேரம் அங்க ஓடிச்சு, இங்க ஓடிச்சு, அங்க பேசிச்சு, இங்க பேசிச்சு, ஆனா என் சமூகத்தில் எவ்வளவு நேரத்தை டைம் எடுத்தாங்க, அதெல்லாம் கணக்கு பார்ப்பார் அவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய அந்த கணக்கு பார்க்கும்போது உங்க சைடு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தினந்தோறும் நம்ம எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேத வாசிக்கிறோம், அதெல்லாம் கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ஜெபம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, 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 ஜெபிக்கிறாங்க. அந்த கணக்கு ஏறிக்கிட்டே வருது. அது தேவ சமூகத்தில் எட்டின உடனே தான் கர்த்தர் இறங்குறார். அப்போ ஒரு கணக்கு. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கிரியை செய்யணும், அந்த கணக்கு போதல. அந்த பிரச்சனைக்கு உன் ஜப கணக்கு போதல. ஒரு முறை எலியா ஜெபம் பண்ணா, உள்ளங்கை மேகம் வரல. அப்புறம் ஜெபம் பண்ணார், உள்ளங்கை மேகம் வரல. 7வது முறை ஜபிக்கும் போது உள்ளங்கை மேகம் என்ன செய்யுது? தோன்றுது. அப்பதான் கணக்கு நிறைவாகிறது.
அதே போல் உன் வாழ்க்கை ஒரு நியாய தீர்ப்பை செய்யும் போது கூட உன் பாவ கணக்கை எண்ணிக்கிட்டே வருவார். சில நேரம் நினைக்கிறேன், நான் இவ்வளோ ஆட்டம் போடுறேன், ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்னா கணக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, எமோரியரின் பாவம் நிறைவாகாததினால். அவ பாவத்துக்குரிய தண்டனை கொடுப்பது கூட அவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு கணக்கு. சோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு கணக்கு, பாவத்துக்கு கணக்கு இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அன்றாட கணக்கின்படி நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். சொல்ல, அன்றாட கணக்கின்படி நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க வேண்டும். அன்றாட கணக்கின்படி நான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்றாட கணக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே 4 பாயிண்ட் இதோட நான் முடிக்கிறேன். சோத்திரம். நம்பர் 1, முதல்ல அன்றொன்றுள்ள அப்பம். 2வது விடியற்கால தோறும். 3வது அந்தந்த நாளுக்கு. சோத்திரம். 4வது அன்றாட அந்தந்த நாளுக்குரிய கணக்கு. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துறீங்க. தானியேல் தினந்தோறும் ஜெபம் பண்ணா. தானியேல் தினந்தோறும் ஜெபம் பண்ணா. ஆண்டவரே, நாங்கள் தினந்தோறும் உங்க சமூகத்தை தேடுறவங்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே.